ஜெய் ஸ்ரீராம். ஒரு வாழ்நாளில், ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் கண்டிப்பாக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையை ஒரு சில ஜாதகங்கள் வழிவகுத்து கொடுக்கும். பத்திரப்பதிவுன்னு சொல்லுவோம். பத்திரத்துடைய மிஸ்டேக்கில் இருக்கலாம், இல்லை சொத்து சார்ந்த வழியிலையும் பிரச்சனை கொடுக்கும். இதுக்கு மிக சிறந்த ஸ்தலம்னு தமிழ்நாட்டில் ஒரு சில தலங்கள் உண்டு. ஜாதக அடிப்படையிலையும் உண்டு, நார்மலாகவும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இதுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு எப்போவுமே இருக்குது, எப்போவுமே ஒரு சொத்து வழியில் ஒரு குழப்பம் இருந்துக்கினே இருக்குது அப்படின்னா மதுரை மீனாட்சி தான் உங்களுக்கு சிறந்த தெய்வம். நீங்கள் மதுரை மீனாட்சியை வழிபாடு பண்ண மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அம்பாவை வழிபாடு பண்ணுற 4 கிழமை அதெல்லாம் ஜாதக அடிப்படையில் எடுக்கணும். நீங்கள் காமனாக நீங்கள் மதுரை மீனாட்சியை போகிறா வந்தால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் இல்லை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளில் போய் மதுரை மீனாட்சியை சேவிச்சுன்னு வாங்க. இது ஒரு முறை போய்ட்டு அம்பாவை சேவிச்சுட்டு வந்த பிறகு அடுத்த முறை போக சொல்லி அந்த சொத்து சார்ந்த பிரச்சனையை நம்மளுக்கு வழி கிடைக்கும். ஒரு 3வது முறை போக சொல்ல அந்த சொத்து சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு முற்றிலும் தீர்ந்து போயிடும். அப்போ மதுரை மீனாட்சி மிக சிறந்த தெய்வம். சனி குரு சேர்க்கைக்கு இந்த தெய்வத்தை தொடர்பு வரும். அதனால் நீங்கள் மதுரை மீனாட்சியை வழிபாடு பண்ணால் சொத்து சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு முற்றிலும் சார்ந்து தீர்ந்து போயிடும். ஜெய் ஸ்ரீராம்.